பசிக்காக வேட்டையாடிட்டு இருந்த வீரப்ப அப்புறம் பணத்துக்காக வேட்டையாட ஆரம்பிச்சான். செங்கப்படியிலிருந்து ஃபாரஸ்ட் வழியாவே குறைஞ்சபட்சம் ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அடிச்சு எடுத்துட்டு அப்படியே ஃபாரஸ்டுக்குள்ளேயே நடந்து வந்துருவாங்க. ஒரு 500 1000 கொடுத்தா அது பெரிய ரூபா. இப்ப லாட இந்த பண்ணீங்கன்னா மாட்டுக்கு லாட அடிப்பாங்கல்ல, அது மாதிரி கயிறு மடிச்சு தோல் மலை அந்த கொம்பெல்லாம் 1.5 அடி கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீர போனது நான் பார்த்துட்டேன். அங்கிருந்து கேபாக்காரங்கிட்ட சாக்கால சுற்றி பசடியே வச்சுக்கிட்டே கண்ணில் போயிடும். அந்த காசை சம்பாதிச்சோம் நாட்டு மக்களுக்கு தான் நான் இது வரைக்கும் நான் தர்மம் முடி கொடுத்தேன். அதிகம் ஏதோ எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க, மீதி பூரா ஜனங்களுக்கு தான் கொடுப்பேன். ஆனா என்னாட்ட எவ்வளவு பேர் ஆமா பேருதான் வீரப்புணத்தை தவிர ஆணையிடுறான்னு சொல்லி, ஆனா பல லட்சக்கணக்கான பேர் ஆணை வேட்டக்காரன். எல்லாரும் என் பேரை சொல்லி பொழைச்சாங்க, இட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. என்ன பேர் மட்டும் என்னது சுடுவாங்க, கிடைக்கும், கொண்டுட்டு வந்து எங்கேயாவது பவானியிலயோ இல்லையோ யாரோ அதுக்கிட்ட சில ஆளுங்கெல்லாம் குரூப் இருக்குது இல்ல, அங்க கொடுப்பாங்க. அவங்க அப்படியே கொண்டு போவாங்க. அவர் ஒருத்தர் தான் வாங்கினாரு, அவரு தான் சுட்டாருங்கிறதெல்லாம் இல்ல, நிறைய நடந்தது. அது அரசியல்வாதிகள் அவங்க அடிக்கலாம் ஆளு வச்சு அடிச்சாங்க, ரைஃபிள் வாங்கி கொடுத்துக்கிட்டு. ஆமா பேர் மட்டும் வேற பேரு இப்படி எல்லாம் இருந்தது. அப்புறம் எவ்வளவு வேட்டையாடுனா பாரஸ்ட்காரங்களுக்கு ரஞ்சம் கொடுத்தேன், அதிகாரிகளுக்கு ஆபீசர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரஞ்சம் கொடுத்தேன். எல்லாமே இப்படி எல்லாம் நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா நான் நேரடியா அவங்க கிட்ட போய் கலந்து பேச மாட்டேன். எங்க அண்ணன் பாத்துக்குவாங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் எங்க அண்ணன் பாத்துக்குவோம். அவங்களை சரி கட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு போடுவாங்க. என்னுடைய ரேஜி கொடுத்தது நீ அடிக்கூடாது, வேற பக்கம் அடிச்சுட்டு வா, எனக்கு மாவன் கொடுத்தன்னு வாங்கிடுவாங்க. ஆபீசர்களுக்கு கொடுத்தது நிஜம். அரசியல்வாதிகளுக்கு 5 பைசா நான் கொடுக்கல. அவங்க என்கிட்ட வாங்கணும், ஓட்டு கேட்பாங்க, சப்போர்ட் பண்ண சொல்லி அதை நான் செஞ்சு விட்டுருவேன். மக்களுக்கு சொன்னா நான் யாருக்கு சொல்றேன்னா அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் கூட வீரப்பகிட்ட போய் சொல்றது, ஒரு ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருந்தா வீரப்பகிட்ட சொல்றது, அப்படிங்கும்போது அப்புறம் ஒரு பஞ்சாயத்தாரா மாறிக்கிட்டாரு வீரப்ப. அந்த மாதிரியா இருந்ததுனால பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தாலும், அது இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தாலும், அப்ப வீரப்பனுடைய ஒரு பேச்சு அவர் சொன்னாருன்னா மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் 90 காலகட்டத்தில் இருந்தது. He used to control the political development of Kollegal, Hanur and the TAT. He is very close to then MLA Raju Gowda. He used to campaign on behalf of Raju Gowda. வீரப்பன் இவருக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க அப்படின்னு அந்த மக்கள் மத்தியில போரைங்கிட்ட சொல்லி விடுவார். அவர் பிரச்சாரமா எல்லாம் பண்றது இல்ல, போரையிட்டு சொல்லிடுவார். இந்த ராஜீவ் கவுடன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், ராஜீவ் கவுடன். ஆமா ராஜீவ் கவுடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா நம்மளுக்கு வீரப்பா, காங்கிரஸ் தந்தாரு கேட்டாப்படி.
சரி ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் சொன்னேன், ராஜி கவுண்டர் போட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி நீ சொன்ன சரிப்பா நான் போடுறேன் அப்படின்ட்டு போட்டாங்க. அந்த தடவை நிறைய போட்டாங்க. நம்ம கிராமம் மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில எங்கேயுமே முடிஞ்ச அளவுக்கு சுத்து வட்டத்துல பூராம சொன்னேன். அந்த தடவை அவர் தான் செஞ்சாரு. சரி அப்ப வந்து ஜனதாவில வந்து யாரு நிக்கிறாங்க, நாகண்ணன். அந்த தடவை வந்து அவன் தோத்து போயிட்டாங்க. அப்ப அவன் அப்ப இருந்த ஏமால ரொம்ப அவனுக்கு வயிற்றுச்சல் வந்துருச்சு. இன்னும் இருக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் போய் சொன்னாங்க, நிறைய லீடர்ஸுங்க எல்லாம் போய் வீரப்பன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டான், இந்த மக்களுக்கு எல்லாம் தஸ்தரி போட்டான், இல்லைன்னா ராஜி கொண்டு செவிக்க முடியாது, அவன் பண்ணன வேலை தான் அப்படின்னு நம்ம மேல கொஞ்சம் வரத்த அவங்களுக்கு. இதுல வந்து எங்களுக்கு உள்ளூர்ல வந்து கொஞ்சம் தகராறு வந்துருது. உள்ளூர்ல அதாவது அவங்களும் எங்க ஜாதிக்கார பசங்க தான். அவனுங்க வந்து நாகண்ணன் கோஷ்டியில் இருந்தாங்க. இந்த யானை யாட்டிக்கு போனாங்க இல்லைங்களா, அதனாலதான் பிரச்சனையா பெருசானது. அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க சித்தப்பா மாதியம் தங்க வேலுங்கிறது அவங்க ஆளு வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க யாட்டிக்கு, யானை வேட்டி. அவன் ஆனை வேட்டி ஆடுவான், சிக்கேரி ஆடுவான், நானும் ஆனை வேட்டி சிக்கேரி எல்லாம் ஆடுவாங்க, விவசாயமும் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா எங்க கிட்ட அவங்க வரமாட்டான், பயம் அவங்களுக்கு சுட்டுப்படும் தெரியும். அப்ப வீரப்பன் அவங்க அண்ணன் மாதியம் இவங்களும் போறாங்கல்ல யானை வேட்டிக்கு, இவங்க கூட கூடாது இவங்கள. எங்க சித்தப்பாவை யானை கொம்ப அப்ப போலீஸ் அவங்க கொம்பு சாவ. அப்ப யானை கொம்ப வச்சு அவங்க எங்க சித்தவாரி வீட்டில் வச்சு குடிச்சு கொடுத்தாங்க. வீரப்பன் கூட வந்து இவங்க ஒரு தனி வேட்டை வேலையா ஆடிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வீரப்பன் கை தான் ஓங்குது. ஏன்னா எம்எல்ஏ வந்து அது காங்கிரஸ் ஆட்சி இங்க இருக்கு. எம்எல்ஏ இவங்க சொல்ற ஆள் வந்து எம்எல்ஏ ராஜீவ் கவுடான்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதனால ஏதாவதுன்னா இவருக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இருந்தே இவங்களுக்கு என் மேல பகம் வந்துருச்சு. இந்த வீரப்பனை ஒழிச்சு கட்டி போடணும். எல்லாமே சேர்ந்துக்குச்சு, அரசியலும் சேர்ந்துக்குச்சு, யானை கொம்பும் சேர்ந்துக்குச்சு. அவங்க அந்த கட்சியில் இருந்ததுனால எப்படியாவது இவனை சுட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைத்தறிச்சல். அதுக்கு முன்னாடி தான் என்ன சுடுறதுக்கு ரெடி பண்ணாங்க அவங்க. அவங்க வேட்டைக்காரங்களாச்சா ஒரு 30 பேர் இருப்பாங்க அவங்க கேங்க். நல்ல துப்பாக்கி கூட முடியும் தான். நான் எங்கெங்க போறேனோ அந்த ஏரியாவெல்லாம் பூரா அவங்க கூடு வச்சுக்கிட்டு என்னத்தை குறுக்கட்டினாங்க சொல்றதுக்கு. நானும் ரொம்ப நாள் ஒளிஞ்சு பார்த்தேன். அதே டைம்ல எங்க அம்மாளுக்கு அதாவது கேன்சர் புத்துவியது வந்துருச்சு. சரி நான் ஒளிச்சுக்கிட்டே இருக்கிறேன், காட்டுக்குள்ளேயே ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்தா அவங்க சுடுவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய ஊர் மக்கள் உன்னை சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கப்பா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கா, ஏமாத்திக்கு பேர் சுட்டு விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களையும் துப்பாக்கி இருக்கும், இருந்தாலும் அவங்க மறைஞ்சிருந்து சுடுவாங்கல்ல அப்படின்ட்டு நான் எச்சரிக்கையா கொஞ்ச நாள் இருந்தேன். அதுல பயந்துகிட்டு அவர் காட்டுக்குள்ள பாரிஸ்குள்ள போனவர் தாங்க. திருப்பி அவர் அங்க வர முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல சங்கப்பாடி அப்படிங்கிற ஊர்ல வந்து அந்த மக்கள் வந்து ஒரு சார் வந்து அவங்க சப்போர்ட்டுங்க, ஒரு சார் வந்து எதிர்ப்பு. அதனால இவர் அங்க வந்துட்டா அத சொல்லி கொடுத்துட்டு ஏதோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவர் வந்து அங்க ஃபாரஸ்ட்லயே இருந்ததுனால அந்த வாழ்க்கை பூராமே அவருக்கு அந்த ஃபாரஸ்டாவே போயிடுச்சுங்க. ஒரு நாள் ஆள் விட்டு இருந்துச்சு வர சொல்லி, பாப்பா போய் வந்து எங்க தம்பி அதாவது மகனை வீரப்பனை வர சொல்லு, என்ன வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்துச்சு. ஆனா ரொம்ப அன்பா வளர்த்தான் எங்க அம்மா. அம்மா மேல உயிராடுங்க, அப்பா மேல கூட இல்ல. அம்மா மேல பாசம் இந்த பைமாலியும் அம்மாளுக்கும் ரொம்ப பாசம். போய் அம்மாவை பார்த்துட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 15 பசங்க நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரா போய் 12 மணி இருக்கும் பகல். போய் பார்த்தா அம்மா என்ன பார்த்துட்டு அழுதுச்சு. ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒண்ணும் இல்லப்பா,
நான் பிழைக்க மாட்டேன், இன்னொரு 5-6 நாளைக்கு உள்ள நான் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு தெரியுது, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன வந்து பார்க்க வேண்டாம். எப்படி என்ன வந்து பார்க்க வேண்டாம்? சரி, அம்மா செத்து போயிட்டான்னு வந்துட போறேன், உங்க சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அன்னைக்கு எப்படி வருவான்னு தெரியும், ரெடியா இருப்பான், சுட்டு போடுவாங்க. நான் சாக வேண்டியவ, நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, நான் போறேன், இருக்கிறவங்க எடுத்து என்ன தகனம் பண்ணிட்டோம், ஆனா இன்னை மட்டும் தப்பி பிடிச்சிக்க வந்துட போறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு அழுதுச்சு. பாருங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு அது பண்ணது உண்மை தான். இவன் அதுக்கு முன்னே யானை கேசல் இருக்கிறான் வேறுப்போம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு அம்மாவை பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு வேறுப்பனா அவங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க போலீஸ். இதுதான் நான் வழுதே. இது வந்து இவங்க சொல்லி கொடுத்துலாம் பண்ணலாம் கிடையாது. போலீஸ் இவங்க ஏற்கனவே தொலைட்டுக்கு வேறுப்பனேன். அதை வந்து என் சித்தப்பா மாலை போட்டாங்க பள்ளிய. இவன் சொல்லி தான் போலீஸ் வந்துச்சு அப்படின்னு அப்படியே ஒண்ணுக்குள்ள அப்படியே தொடர்ந்துக்குச்சு. ரெண்டாவது ஊர் ஜனங்களும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிச்சு. இந்த ஆண்ட சொல்றது அந்த ஆண்ட சொல்றது ஊர் ஜனங்களும் அதில் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் தான் வந்து இவரை தூண்டி விட்டு, விடாத வீரப்பா, நீ இது பண்ணாத, இது எப்படியாவது இது பண்ண, அவங்கள ஏதாவது போட்டு தள்ளுறா புடிறா அப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விட்டது. இன்னும் சொல்ல போனாங்க, அவங்க அண்ணன் மாதம் இறந்துட்டா இருக்குதுங்களா, அவரே முக்கிய காரணங்கிறாங்க. அவங்க அண்ணன் மாதம் என்ன பண்ணுவாரு, நைட்ல காலுக்கு சாக்கு கட்டிக்கிட்டு அந்த பள்ளத்துல போய் நடக்கிறது, அவங்க வீட்டு பக்கத்துல. காலையில இன்னும் 2 பேர்த்த கூட்டி போய் இப்ப நைட்டெல்லாம் வந்துட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு அந்த அடியை காட்டுறது. நம்மளுக்கு நைட்டு வந்து தொலைவரத்துக்கு வந்துக்கிறாங்க, ஒளிஞ்சிட்டு வந்து பாத்துக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து சுட்டு புள்ளான்னு எல்லாம் நடந்துருக்கிறாங்க அப்படின்னு கூட்டி போய் காட்டுறான். நான் எங்க வந்துட்டுனா மாயார் வந்துட்டேன். என்னமா அம்மா நல்லா தானே பேசுது, அவ்வளவு சீக்கிரம் ஆகாது அப்படின்ட்டு வந்துட்டேன். தம்பி அடிச்சேன்ன வர சொல்லிட்டு வந்துருந்தேன். அதாவது ஒரு டேட்டு சொல்லிட்டு வந்து, தம்பி பல இடத்துல இருக்கிற நீ அங்க வந்துரு, ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு டேட் சொன்னேன், பல டேட்டுக்கு நீங்க அங்க வந்துரு, அவங்களுக்கு தெரியும் அந்த இடம். நாங்க தானே மறைஞ்சிருக்கணும். சரிட்டு அரிஜன் அங்கிருந்து வந்தான். அப்புறம் வந்து என்னடா அம்மா எப்படா இருக்குது அப்படின்னு, அம்மா செத்து போச்சுன்னா நீ வந்து 5 நாள் ஆச்சு, செத்து போச்சு, தகனம் பண்ணியாச்சு அப்படின்னா. செத்த அளவுக்கு கூட போலிச்சு வர முடியல, அளவுக்கு வீரப்பன் வர முடியல, தடுத்துட்டாங்க. வீரப்பன் சொல்ற அந்த எய்ம் எல்லாம் போகல, வந்தா புடிச்சு கொடுக்கலாம். அவங்க அம்மா சாவுக்கு வந்தா புடிச்சு கொடுக்கலாம், அப்ப செஞ்சிடலாங்க பேச்சுக்கு போல. ஏன்னா தாய் செத்தா வந்து தானே ஆகும், அவங்க வந்துட்டு போயிட்டு போறாங்க. நமக்கு இடைஞ்சலுக்கு வந்தா பிடிச்சு கொடுத்துடலாம். அப்பதான் எனக்கு ரொம்ப வெறிகளையும் போயிடுச்சு. அவளுக்கு கூட உயிர் தண்ணி கூட ஊத்த முடியாது, உதவாத போயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பாவம் செஞ்சு, இவங்களால தானே நம்ம ஒழிய வேண்டிய ஒரு கஷ்டமா போயிடுச்சு. ரத்த தாய் இல்லையா, அவர் ரத்த வயிற்றுல 10 மாசம் சுமந்து நம்மள பெத்து எடுத்து ஈக்கி அடிக்காத எலும்பு குடிக்காத வளர்த்தி கடைசி காலத்துல பார்க்க முடியலையே. இவங்களை சுடணும்னு அப்பதான் எனக்கு வெறி வந்து, அப்பதான் நான் கொலை செய்யறதுக்கு போனேன்.